ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். சூப்பரான அருமையான ஹேர் டை தாங்க இது. எந்த அளவுக்கு நல்லா கரு கரு கருன்னு தாறு மாதிரி கருப்பாக இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க வச்சு நாங்கள் ஹேர் டை பண்ணியிருக்கோம். உடனே ரெடி பண்ணுறது தாங்க சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை. எந்த அளவுக்கு நல்லா கரு கரு கருன்னு பிடிச்சிருக்கு பாருங்களேன், செம்மையாக அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நான் என்ன எடுத்திருக்கேன்னா கிராம்பு தாங்க நான் எடுத்திருக்கேன். நான் தேவையான அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னும் ஒரு பொருள் தாங்க எடுக்க போகிறேன். இன்னொரு பொருள் என்னென்னா டீத்தூள் தாங்க நான் எடுத்திருக்கேன். டீத்தூளும் கிராம்பு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொருள் எக்ஸ்ட்ராவே நான் போடுவேங்க. நான் அது போடையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் அந்த 2 பொருள் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நான் நல்லா இரும்பு கடாயி சின்னது தாங்க நான் எடுத்திருக்கேன். சின்ன இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். அந்த இரும்பு கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கு வீடியோ எப்படி போட்டுருக்கிறத உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நல்லா கொஞ்சம் ஹீட்டாக ஆனதுக்கப்புறம், ஏன்னா அடுப்பு சீக்கிரம் ஹீட் ஆகாது, அதனால தான் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பொருளை போட்டுக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். நான் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு பொருள் என்னென்னா கருஞ்சீரகம் தாங்க நான் போடுறேன். 1 ஸ்பூன் கருஞ்சீரகம். தேவையான அளவுக்கு நான் 2 ஸ்பூனாக எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம கருஞ்சீரகத்தை வறுத்துக்கலாம். ஏன்னா அது கருகிறது தெரியாது. வாடை வந்ததுக்கப்புறம் அடுத்து அந்த 2 பொருளையும் நம்ம போட்டுக்கலாம். அந்த ஒரு பொருள் இது தாங்க, கருஞ்சீரகம் தான். அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டிருக்கேன் நான். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் அடுத்த பொருள் நம்ம என்ன போட போகிறோன்னா டீத்தூள் தாங்க நான் போட போகிறேன். எந்த அளவுக்கு நம்ம கருஞ்சீரகம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு டீத்தூள் எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன்னு கையில் எடுத்து போடாமல் 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு தாங்க நான் எடுக்க போகிறேன். 1 ஸ்பூன் கிராம்பு எடுத்திருக்கேன். இந்த 3 பொருள் வச்சு தாங்க நான் சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை, வீட்டில் இருக்க பொருளே தாங்க, ஒரு நொடியில் செய்கிற ஹேர் டை தாங்க இது. இது நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா கருன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கை பக்குவமாக நம்ம அதை கரெக்டாக கொண்டு வரணும். முடி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பொருளை கம்மியாக போட்டுக்குங்க. நிறையா இருக்கிறவங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பொருளை போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வறுன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ என்னென்ன போட்டிருக்கிறத உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருன்னு ஆயிடுச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக கரெக்டாக பண்ணணும். இங்கே பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நமக்கு வரணும் கிராம்பு. இந்த அளவுக்கு நமக்கு கிராம்பு நல்லா வறுபட்டு வரணும். நல்லா கணு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கிராம்பெல்லாம் நெருப்பு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக செஞ்சால் தான் நமக்கு அருமையான ஒரு ஹேர் டை கிடைக்கும். சூப்பராக அருமையான ஹேர் டை. வீட்டில் இருக்க பொருளே தாங்க அதெல்லாம். எந்த இதுவுமே நாங்கள் கடையில் வாங்கவே மாட்டோம். அந்த அளவு வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு தான் நாங்கள் ஹேர் டை பண்ணிக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அதை அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஏன்னா இரும்பு கடாயில் சீக்கிரம் ஆறாது. இரும்பு கடாயில் சீக்கிரம் ஆறவே ஆறாது. நான் ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். ஏன்னா இரும்பு கடாயில் சீக்கிரம் ஆறாதுங்கிறனால ஒரு தட்டு எடுத்து அதை அப்படியே கொட்டிக்கலாம். தட்டில் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். அதில் பாருங்கள் எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இன்னும் அந்த ஹீட்டு போகவே இல்லை இரும்பு கடாயில். அதனால் ஒரு தட்டில் எடுத்து கொட்டிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 2 நிமிஷம் அங்கே ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு தவணைக்கு 2 தவணை
நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. நல்லா நைஸாக அரைச்சா தான் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்களா. பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் பாருங்களேன். அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். நல்லா கருன்னு பிடிச்சிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு கையில் பொடியே போதும் நமக்கு தலையில் அப்புறத்துக்கு. அந்த அளவுக்கு நமக்கு வந்து கையில் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து அதை எடுத்து ஒரு அதே தட்டை எடுத்து ஒரு சல்லடை டீ வடிகட்டுறதில் நம்ம வந்து அப்படியே சலிச்சிக்கலாம். நான் அப்படியே கொஞ்சமாக சலிச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு நான் சலிச்சிருக்கேன். அதில் வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, அடுத்த ஒரு பொருள் தாங்க நான் முக்கியமாக போட போகிறேன். நான் என்ன எடுக்க போகிறேன்னா அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இன்னும் ஒரு பொருள் என்னென்னா கொட்டாங்குச்சி தாங்க. இது கொட்டாங்குச்சி எது காமிக்கிறேன்னா, நான் வந்து கொட்டாங்குச்சி எரிச்சிட்ட பவுடராக வச்சுருக்கேன். அது உங்களுக்கு காட்டணுங்காரன் தான், உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் நான் அதை உங்களுக்கு கொட்டாங்குச்சியை காட்டினேன். நான் வந்து கொட்டாங்குச்சி பவுட்ரு தாங்க நான் எடுத்திருக்கேன். நல்லா கருக்கி நாங்கள் பவுட்ராக டப்பாவில் சேவ் பண்ணி சேர்த்து வச்சுக்குவோம். நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, அதிலேருந்து ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு அதோடு சேர்த்து நமக்கு அதை கலந்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் அந்த தட்டில் இருக்கிற ஹேர் டையை அதில் கொட்டிக்கலாம். இந்த பாருங்கள், அதில் ஒரு ஸ்பூன் தான் வந்திருக்கு சலித்தது. இதில் அதே அளவுக்கு அந்த கொட்டாங்குச்சி பவுடரை நம்ம எடுத்துக்கலாம். தேவையான அளவு அந்த கொட்டாங்குச்சி பவுடரை நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள். அப்படியே பவுடர்லாம் தோற்று போயிருங்க. அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ரெண்டுத்தையும் ஏற்கனவே அரைச்சி தான் வச்சுருந்தேன். நம்ம என்னென்னா வீட்டில் இருக்கிற எண்ணெய் ஆயிலே போதுங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் என்ன கோகோனட் ஆயில் தாங்க நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம அதை ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அருமையான வீட்டில் இருக்கிற பொருளே தாங்க வச்சு நான் எடுத்திருக்கேன். அதை இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்களேன். அருமையான ஒரு ஹேர் டை தாங்க இது வந்து நாங்கள் வாரத்தில் 2 முறை 1 முறை தாங்க அதை போடுவோம். நிறையா வெள்ளை முடி இருந்துச்சுன்னா 2 முறை போடுவோம். வெள்ளை முடி கம்மியாக இருந்துச்சுன்னா மாதத்துக்கு 1 முறை தான் நாங்கள் போடுவோம். இங்கே பாருங்கள் எல்லாமே நாங்கள் வந்து டப்பாவில் சேவ் பண்ணி அரைச்சி வச்சுக்குவோம். நாங்கள் இதை வந்து வீடியோக்காண்டி தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா நைஸாக திக்னஸாக இருக்குது. செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இதை தலையில் நல்லா ஒரு தவணை நல்லா அங்கங்கே இருக்கிற வெள்ளை முடியில் நல்லா தடவிட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் சீப்பை வச்சு சீவுங்க. அந்த ஒரு வெள்ளை முடி கூட இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருன்னு கருப்பாக பிடிச்சிருக்கு பாருங்கள். செம்மையாக நல்லா திக்காக இருக்குது பாருங்களேன். அருமையான நல்ல திக்னஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். எங்களுக்கு முடியும் கொட்டாது. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாமே இயற்கையான பொருள் வச்சு வீட்டில் இருக்கிற நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு தான் நாங்கள் ஹேர் டை இந்த மாதிரி பண்ணிடுறோம். ஒரு முடி கூட கொட்டாது. நல்லா குளிர்ச்சியான தேங்காய் எண்ணெய் எல்லாமே குளிர்ச்சியான நம்ம வீட்டில் இருக்கிற எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம வந்து அதில் ஊற்றி நம்ம தலையில் அதை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பிடிக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு வந்து அருமையான ஹேர் டை தாங்க, இயற்கையான ஹேர் டை தாங்க இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படி தான் நாங்கள் வீடியோ போட்டிருக்கிறத உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். செம்மையாக எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது பாருங்கள். கருன்னு இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நான் கையில் எப்படி அப்பியிருக்கேன் பாருங்களேன். ரிசல்ட் எங்களுக்கு சூப்பராக கிடச்சிருச்சுங்க. நாங்கள் வாரத்தில் 2 முறை 1 முறை தாங்க இதை போடுவோம். நிறையா வெள்ளை முடி இருந்துச்சுன்னா மாதத்துக்கு ஒரு முறை போட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா வெளியில் வெள்ளை முடி தலையில் தெரிஞ்சுன்னா வெளியில் போகையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்பப்போ இதை யூஸ் பண்ணிப்போம். நாங்கள்
இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதை வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு தாங்க நான் தலையில் போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், வெள்ளை முடி அங்கங்கே அந்த வெள்ளை முடி தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் எல்லாம் இருக்கும் தெரியும். இது எல்லாமே வந்து முடி வந்து கருப்பாக இருக்கிறது வந்து நாங்கள் வாரத்தில் ஒரு முறை போடுவோம், இல்லைன்னா வாரத்தில் 2 முறை போடுறதுனால தான் இப்படி இருக்குது. இது பாருங்கள் உள்ளே இருக்கிற அங்கங்கே வெள்ளை முடி இருக்கிறதுனால இந்த ஹேர் டையை நான் தலையில் தடவை போகிறேன். இது நல்லா விட்டுட்டு நல்லா தலையில் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா திக்காக போட்டு விட்ருங்க. இங்கே பாருங்கள் நல்லா திக்காக போட்டு விட்டதுக்கப்புறம் நல்லா திக்காக போட்டு விட்டுட்டு நல்லா காய விட்டுட்டு ஷாம்பு ஷியக்கா நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிடிச்சிருக்கும், ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். வாரத்தில் 2 முறை போடுங்க, சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு. அருமையான வீட்டில் இருக்க பொருளே வச்சு தான் நாங்கள் ஹேர் டை பண்ணியிருக்கோம். பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள், அருமையாக நல்லா காய விட்டுட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா சீப்பை வச்சு நல்லா சீவிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். அந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், அருமையான ரிசல்ட்டு கிடைக்குங்க. அது செம்மையான ரிசல்ட். இது நீங்களும் வீட்டில் இருக்க பொருளே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.